அக்கா, அண்ணா உங்களுக்கு நியூ இயருக்கு ஏதோ கிஃப்ட் வாங்கி குடுத்தாரு. அது என்ன கிஃப்ட்ன்னு நீங்க காமிக்கவே இல்லன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பவர் பேங்க் தான் வந்து எனக்கு வாங்கி குடுத்திருந்தாரு. ஏன்னா ரொம்ப நாளா புலம்பிட்டே இருந்தேன். ஒரு பவர் பேங்க் இருந்தா ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நைட்ல தம்பியெல்லாம் தூங்க வச்சுட்டு எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது பாதியிலே பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடும் ஃபோனு. அதனால மறுபடியும் சார்ஜ் போட்டுட்டு ஒர்க் பண்றதுக்கு ரொம்பவே லேட் ஆயிடும். நான் தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். அதனால ஒரு தடவையும் சொல்லிட்டே இருப்பேன். ஒரு ஒரு பவர் பேங்க் இருந்துச்சுன்னா எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அத ஞாபகம் வச்சு எனக்காக வந்து வாங்கி குடுத்திருந்தாரு. எனக்கு வந்து ரொம்பவே வந்து புடிச்சிருக்கு. புடிச்சிருக்கு அப்படின்றத விட எனக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. பவர் பேங்க் தானே வாங்கி குடுத்தாங்க. அதுக்கே என்ன இப்படி அப்படின்னு நெறைய பேர் வந்து யோசிப்பீங்க. அது பவர் பேங்க்கா இருக்கலாம். எனக்கு தேவையில்லாதப்போ எனக்கு எவ்வளோ பெரிய கிஃப்ட் கிடைச்சாலும் அது எனக்கு சந்தோஷம் இல்ல. ஆனா எனக்கு தேவைப்படுறப்போ கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட எனக்கு நெறைய சந்தோஷத்த வந்து குடுக்குது. இருந்தாலும் அவர் எனக்கு ஸ்பெஷலா எனக்காக வாங்கி குடுத்ததுல எனக்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காம சொல்லுங்க.